அண்மை செய்தி. சாதி மத அடிப்படையில் அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்கும் நடைமுறையில் மாற்றம் வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் என்ன? கூடுதல் விவரம். தேர்தல் நேரங்களிலும் தேர்தல் அல்லாத காலங்களிலும் பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் லாபத்திற்காக ஜாதி மதம் மொழி ரீதியாக வாக்காளர்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதாக கூறி வேலூர் மாவட்டம் தத்துவாச்சாரியைச் சேர்ந்த ராஜேஷ் அனூர் பகிமேதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் அடங்கிய சுதந்திரமான ஒரு ஆணையத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேர்தல் பிரச்சாரம் ஜாதி மத அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியா போன்ற பெரிய நாட்டில் மாற்றத்தை ஒரே இரவில் கொண்டு வர முடியாது என்றும், ஜனநாயகத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்து 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் குழந்தை பருவத்தில் தான் இந்தியா இருக்கிறது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் ஏற்பட இன்னும் சில காலம் ஆகும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள், குடிமக்களும் அரசியல்வாதிகளும் சாதி மத அடிப்படையில் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் எனவும் நீதிபதிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.